தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை இரவு 10:20 மணிக்கு சென்னை வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நாளை மறுநாள் காலை 10 மணி முதல் 4:20 மணி வரை பல்வேறு தரப்பினரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய தமிழ்நாடு வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், பாஜக தமிழக தலைவர் அறிவிப்பு எந்நேரத்திலும் வெளியாகலாம் என்கிற சூழல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய தமிழ்நாடு வருகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? பாலவேல், குறிப்பாக 2 நாள் பயணமாக தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வர இருக்கிறார். குறிப்பாக சென்னையில் 2 நாள் தற்போது தங்கி பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாஜகவினுடைய அடுத்த மாநில தலைவர் யார் என்ற ஒரு பெரிய கேள்வி நிலவக்கூடிய நிலையில அதற்கான ஆலோசனை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக டெல்லியினுடைய வட்டாரத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வருகின்ற 11ஆம் தேதிக்குள்ளாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தற்போது நேரடியாக தமிழகத்திற்கு வந்து பாஜகவினுடைய பல்வேறு நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10ஆம் தேதி இரவு 10:40 குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி அன்று இரவே பல்வேறு முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இருக்கிறார். அதே போல 11ஆம் தேதி காலை 10 மணி முதல் 16 மாலை 4:20 வரைக்கும் பல்வேறு குறிப்பாக கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் கூறப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் நேரடியாக சந்தித்துவிட்டு சென்னை திரும்பியிருந்தாலும் கூட அவர் கூட்டணியில் இருப்பதாக உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் அதே வேளையில அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று டெல்லியில் நடந்த ஒரு தனியார் நிகழ்ச்சியில அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில தற்போது மீண்டும் இந்த சந்திப்புகள் நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி சந்திக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கூட்டணிக்கான முகாந்தாரம் அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்க முடிகிறது. எனவே 2 நாள் பயணமாக வரக்கூடிய மத்திய அமைச்சர் தொடர்ச்சியாக பல்வேறு பாஜக நிர்வாகிகளுடன் தேர்தல் குறித்தான அந்த பணிகள்ல தீவிரப்படுத்தப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாலவேல், வேல்முருகன், மிக குறிப்பா ஆளுநர் விவகாரத்துல உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதே நேரத்தில் மாநில தலைவர் மாற்றம், கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது தொடர்பான சந்திப்பு திட்டமிடல்கள் அப்படிங்கிறது இருக்கா? தொடர்ச்சியாக தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுடைய 2 நாள் பயணத்திலும் மிக முக்கியமான ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ரிசர்வ்டு அப்படிங்கிற தகவல் கொடுத்தாலே அதுல பல்வேறு முக்கியமான நபர்களை சந்திப்பதற்கான அந்த நேரங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கப்படும். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து பாஜகவுடைய தலைவர்களிடம் கேட்டறிவார். அதே போல புதிய தலைவராக வரக்கூடியவர்கள் யார் என்ற அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது அவர்கள் மத்தியில பேசப்படும். அதே போல குறிப்பாக கூட்டணி கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது மறைமுகமாக தொடங்கப்படும். அதிகாரப்பூர்வமாக பின்னர் தொடங்கப்பட்டாலும் கூட தற்பொழுது மறைமுக பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடைபெற்று கிட்டத்தட்ட அந்த கூட்டணி விவகாரத்துல எவ்வளவு தொகுதிகள் அப்படிங்கிற வரைக்குமான அந்த கூட்டணி உறுதிப்பாட்டை முதற்கட்ட அந்த பேச்சுவார்த்தையில தொடங்க இருப்பார்கள். அதே போல தற்போது எந்தெந்த கட்சிகள் மேலும் கூடுதலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது குறித்தான பல விவாதங்கள் அப்படிங்கிறது இது போன்ற முக்கியமான நேரங்கள்ல நடைபெறும். குறிப்பா ஓராண்டுக்கு முன்னதாகவே தமிழகத்துல மிக முக்கியமான ஒரு பார்வையை தற்போது பாஜக பதித்திருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். ஏன்னா 3 முறை அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு தற்போது இந்த வருடத்திலேயே வர தொடங்கி இருக்கிறார். அதே போல குறிப்பாக பிரதமர் அவர்களும் கடந்த 5ஆம் தேதி தான் தற்போது தமிழகத்திற்கு சென்றிருக்கிறார். பாம்பன் பாலம் சிறப்பு நிகழ்ச்சியில பங்கேற்று அன்றும் மேடையிலேயே பல்வேறு அரசியல் ரீதியான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். இப்படி தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வேகமாக தயாராகிவிட்டதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் களத்துல தற்பொழுது புதிய பல கட்சிகளுடைய விஜய் அவருடைய வேல்முருகன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய தமிழ்நாடு வருகை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவருடைய பயண திட்டங்கள் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம்.
பல 2 நாள் பயணமாக தற்பொழுது அமித்ஷா சென்னை வர உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கான கூட்டணியை இறுதிப்படுத்துவதற்கான ஒரு முதல் சந்திப்பாக இந்த சந்திப்பு என்பது அமையும் என்பதை பாஜகவினுடைய தலைமை அலுவலகம் வட்டாரமானது உறுதிப்படுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாளை இரவு அவர் சென்னை வரும் அவர் அங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது மிக முக்கியமாக பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகளை சந்தித்து பாஜகவினுடைய புதிய தலைவர் யார் என்பது குறித்த ஒரு ஆலோசனையை முன்னெடுக்க உள்ளார். அது மட்டுமல்லாமல் அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற உள்ள, அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள அந்த கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களையும் அவர் அதிகாரப்பூர்வமாக சந்தித்து இந்த கூட்டணியை இறுதி செய்ய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளையும் பாஜகவுடைய மாநில நிர்வாகமானது செய்துள்ளது என்ற ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக கிடைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக, அதாவது இந்த ஆண்டு இறுதி மற்றும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற உள்ள அந்த தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களான மேற்கு வங்கம், பீகார் ஆகிய மாநிலங்களுக்கும் இந்த பயணத்திற்கு பிறகு அவர் செல்ல உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்கம், பீகார், தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்களுமே கூட்டணி தொடர்பான ஒரு கூட்டணியை இறுதி செய்வதற்கான ஒரு முயற்சியில் தற்பொழுது பாஜக தலைமை என்பது தொடங்கி இருக்கும் நிலையில் அதன் முதல் பயணமாக, தேர்தலுக்கான ஒரு பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் தற்பொழுது சென்னைக்கு நாளை இரவு வர உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல், சட்டப்பேரவை தேர்தலுடைய அந்த செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், பாஜகவினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியினுடைய தொகுதிகளுடைய பங்கீடு என்பது எவ்வாறு இருக்க போகிறது என்பதையும் இந்த ஒரு பயணம் என்பது, அமித்ஷாவினுடைய பயணம் என்பது நிர்ணயிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு கட்ட ஆலோசனைகள் கடந்த 3 நாட்களாக டெல்லியிலும் தேசிய தலைவர் மாற்றம் தொடர்பான ஆலோசனைகளும் நடைபெற்று வரும் நிலையில், அதே சமயத்தில் இந்த 3 மாநிலங்கள், மேற்கு வங்கம், பீகார், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுடைய அந்த தொகுதி பங்கீடு என்பது எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் பாஜகவுடைய அமைப்பு செயலர் சந்தோஷ் மற்றும் பாஜகவுடைய தேசிய தலைவராக தற்போது இருக்கக்கூடிய நட்டா இடையே நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் முதற்கட்ட ஒரு தொகுதி பங்கீட்டிற்கான ஒரு ஆலோசனையை நாளை சென்னை வரை உள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இறுதி செய்ய உள்ளார் என்றும் கூறப்படுகிறது. எந்தெந்த கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து ஈடுபடுத்தப் போகிறார்கள், அவர்களுக்கு எவ்வளவு தொகுதி என்பது முதற்கட்டமாக வழங்கப்படுகிறது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை அவர்கள் முன்னெடுக்க உள்ளார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியும் அவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவே கூறப்படுகிறது. அவர்கள் மட்டுமல்லாமல் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் புதிதாக கட்சிகள் யாரேனும் இதில் வருவதற்கான விருப்பம் தெரிவித்து உள்ளார்களோ அவர்களுடைய அந்த தலைவர்களுடைய சந்திப்பும் இந்த 2 நாள் பயணத்தின் பொழுது நடைபெறும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது பாஜக தலைமையால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில நிர்வாகத்தில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன, புதிய தலைவருக்கான அறிவிப்புகள் என்பது இந்த அமித்ஷாவினுடைய இந்த பயணத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக பாஜக தேசிய தலைமையால் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி. சுசித்ரா வேல்முருகன்.